இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு புக்கு, த சைக்காலஜி ஆஃப் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் பை மிஹாலே சிக்சின்ஸ்கி அப்படிங்கிற ஒருத்தர் தான் எழுதியிருக்கார். மிஹாலின்னு வச்சுக்கலாம் அவர் பேர். அவர் இந்த கான்செப்ட் ஆஃப் ஃப்ளோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃப்ளோனா என்ன அப்படின்னா, ஒரு மென்டல் ஸ்டேட்டில் நம்மளோட ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருப்போம். அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் ரொம்ப ஆழ்ந்து போய் அதுக்குள்ளேயே நம்ம திளைப்போம். அந்த மாதிரி ஒரு நிலையை தான் ஃப்ளோன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கிறது நிறைய பணம் காசு, நல்ல ரிலாக்ஸேஷன், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படுறது, அதுலலாம் வரல. உண்மையான சந்தோஷம் எது தெரியுமா? நீ ஒரு சப்ஜெக்டில் மாஸ்ட்ரி ஆகும்போது தான், ஒரு சப்ஜெக்டில் நீ ஆழ்ந்து போகும்போது தான் உனக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் வருது. அதுக்கு இந்த ஃப்ளோங்கிற நிலை தேவை அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு இடம், அதாவது இடம்னா நம்ம மென்டலி சொல்கிறேன். அந்த ஸ்டேட்டில் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் பெரிய பொருட்டாக இருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எந்த வேலையை பண்ணுறாங்களோ, எந்த விஷயத்தில் ஆழ்ந்து இருக்காங்களோ, அது மட்டுமே அவங்களுக்கு பெரிய முக்கியமான விஷயமா தெரியும். அவங்கள சுற்றி நடக்கிறதோ, அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களோ அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அதுக்கு எத்தனை வேலை யார் எது கொடுத்தாலும் அந்த இடத்த விட்டு நகராமல் அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுதான் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறார். இந்த ஃப்ளோ அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8 காம்பனண்ட் சொல்கிறார். ஃபஸ்ட்டு கிளியர் கோல்ஸ். யார் எந்த விஷயத்தை எடுத்துக்க போகிறோம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறார். இம்மீடியட் ஃபீட்பேக். அந்த பர்சனுக்கு தொடர்ந்து அதை பற்றின தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற இம்மீடியட் ஃபீட்பேக் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். பேலன்ஸ் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் ஸ்கில். அதாவது இந்த சேலஞ்சு நம்ம ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸில் டிபெண்ட் ஆகிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அப்போது சேலஞ்ச் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு இதை எப்படி பண்ண போகிறோங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதே அந்த விஷயத்தை பண்ணுறதுல சேலஞ்சே இல்லை அப்படின்னாலும் அது போர் அடிக்கும். இது ரெண்டுமே அந்த காரியமானது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. அந்த எந்த வேலையை பண்ண போகிறோமோ அந்த வேலைக்கும் நம்மளோட ஸ்கில் செட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்துலேயும் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணுங்கிறாங்க. அடுத்தது கான்சன்ட்ரேஷன். ரொம்ப டீப்பாக எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த கையில் இருக்கிற வேலைக்கு. உதாரணமாக, இப்போ நம்ம ஒரு நல்ல ரைட்டர் அப்படின்னா, நமக்கு எழுத போகிற சப்ஜெக்டை பற்றி ரொம்ப ஆழ்ந்த புரிதல் இருந்ததுன்னா, அது ரொம்ப யாருமே பேசாத ஒரு பொருளாக இருந்ததுன்னா, அதை பற்றின ஒரு டீப் ஸ்டடி இருக்கணும். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் ஸ்கில்லு. அதை எழுத உட்காரும்போது அதை பற்றின ரொம்ப டீப்பாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த எழுத போகிற சப்ஜெக்டை பற்றின ரொம்ப ஆழ்ந்த எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். அடுத்தது சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். அது என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு கமாண்ட் இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் மேலே நம்ம இந்த வேலை இந்த இடத்துல செய்வோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எல்லாருக்கும் சொல்லணும். அவங்க இந்த நேரம் போனால் எழுதிட்டு இருப்பாங்க, அவங்கள வேறு எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, இது அவங்களோட டைம், அவங்க எழுதுகிற டைமு அப்படிங்கிற எண்ணத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளே போயிடணும். அந்த மாதிரி நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும். லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். நமக்கு 1000 கவலைகள், தினமும் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தொந்தரவுகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதிலிருந்து நம்ம விலகி நம்மளோட ஆக்ஷன் மட்டுமே இருக்கணும். அதில் முழுகும்போது அதெல்லாம் டிஸப்பியர் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் இப்போ இந்த ஃப்ளோன்னு சொல்கிற ஸ்டேட்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டைம். இந்த மாதிரி ஒரு இடத்துல டைம்ங்கிறதே இருக்காது. டைம் இல்லாத ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் நீ ரொம்ப ஆழ்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த இடத்துல டைமே கிடையாது. இதை இவங்க ஸ்லோஸ் டைம்னு சொல்கிறாங்க, பட் டைமே இருக்காது, அதுதான் உண்மை. அடுத்தது இன்ட்ரின்சிக் ரிவார்டு. இதுக்கு ரிவார்டு வரும், இதை எழுதினதுனால இல்லை இந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுனால எனக்கு ஏதோ பெரிய பாராட்டு வரும்,
இதனால நிறைய பணம் வரும், இந்த ஒரு எதிர்பார்ப்பே வச்சுக்கூடாது. நம்ம எந்த ஒர்க்கை டீப்பாக பண்ண போகிறோமோ அதை பற்றி, அந்த ஒர்க்கை பண்ணுற என்ஜாய்மெண்ட்டு தான் அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கணும். இந்த மிஹாலி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நார்மலாக இப்போ நம்மளாம் இருக்கோம் இல்லையா, இந்த மைண்ட் ஸ்டேட்டை சைக்கிக் என்ட்ரோபி அப்படிங்கிறார். இது ஆக்சுவலாக ஒரு டிஸார்டர். இப்போ நம்ம இருக்கிறது நம்ம இருக்கிற மைண்ட் ஸ்டேட் சரியான மைண்ட் ஸ்டேட் கிடையாது. அது ஒரு டிஸார்டரில் இருக்கும். அந்த டிஸார்டர் என்ன அப்படின்னா, நமக்கு பயம் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, போர்டம் இருக்குது, நம்ம அட்டென்ஷன்ஸ் அப்படியே ஸ்கேட்டராக இருக்குது. இந்த ஃப்ளோ அப்படிங்கிறது கான்செப்ட் இதுக்கு ஆப்போசிட். அதுக்கு அந்த ஃப்ளோங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம வர்றது பேர் சைக்கிக் ஜென்ட்ரோபி அப்படிங்கிறது. அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸில் ஒரு ஆர்டர் கொண்டு வராரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் ஒரே விஷயத்தை நோக்கி செலுத்தும் போது தான் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்டரில் வருவோம். நம்ம மைண்டில் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லைன்னா மைண்டு பலவிதமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேலை இல்லாத ஒரு பூதம் மாதிரி மைண்டு இருந்ததுன்னா தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும். அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வேலையில் நம்ம முழுக்க நம்மளை செலுத்தினா தான் உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்டர் வருங்கிறார். இல்லாட்டி நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, நிறைய ஃபியர், ஆங்ஸைட்டின்னு தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிப்போம். இது ஆக்சுவலாக ஒரு தெரப்பி. இதை தான் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, இந்த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய பேரை தனியாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளோங்கிற ஸ்டேட்டில் இருந்து ஒரு காரியத்தை பண்ணினவங்க எல்லாரையும் போய் பேட்டி எடுத்திருக்கிறார். உதாரணமாக த ராக் கிளைம்பர் ஒருத்தரை போய் கேட்டிருக்கார். அதாவது ஒரு கிளிஃபை அப்படியே ஏறுறது எவ்வளோ கஷ்டம். அப்போது அவர் என்ன கேட்டார்னா, அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாராம். அந்த கிளைம் பண்ணுறவர், ஒவ்வொரு தடவையும் நான் ஏறும்போது என் ஹேண்டும் ஃபீட்டும் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கா, பேலன்ஸாக இருக்கா, நான் கரெக்டாக வைக்கிறேனா அப்படின்னு பார்த்து ஏறும்போது என்னையே நான் மறந்துட்டேன். என் பர்சனல் லைஃப் மறந்து போச்சு எனக்கு. அந்த இடத்துல அந்த ராக் மட்டும்தான் என் முன்னாடி இருந்தது. அந்த ராக்கு மேலே ஏறுறது மட்டும், என் கை கால் அசைவு மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. வேறு எதுவுமே என்னை சுற்றி இல்லை. நானும் அந்த ராக் மட்டுமே இருந்தோம் அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு செஸ் பிளேயரும் அதே மாதிரி சொல்கிறாரு. எனக்கு அந்த போர்டும் அந்த காயின்ஸ் மட்டும்தான் எனக்கு முன்னாடி இருக்க, வேறு எதுவுமே இல்லை. அதை நான் கண்டினியூஸாக ப்ளே பண்ணி எப்படி இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர், அவர் அசம்பிளி லைனில் இது பண்ணும்போது எப்பயுமே ஒரே வேலையை தான் பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி மாற்றிக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 50 போல்ட்டு போடுறாங்கன்னா அதை 70 போல்ட்டாக எப்படி மாற்றுறதுங்கிற மாதிரி மைண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, தனக்கு தானே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மொனாட்னஸ் ஜாப் கூட போர் அடிக்காமல் அது ஒரு மெடிடேஷனாக மாறுது அந்த இடத்துல. இந்த புக்கோட நோக்கமே என்ன அப்படின்னா, அப்பப்போ நடக்கக்கூடிய காரியங்களில் இந்த மாதிரி இருக்காமல் உன்னையே நீ இந்த மாதிரி ஆட்டோலிட்டிக் பர்சனாலிட்டியாக உன்னை மாற்றிக்கணும். அதாவது உன்னை சுற்றி நடக்கிற போரான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களை உனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சு மாறுற மாதிரி ஒரு இன்டர்னல் ரிவார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உன்னுடைய க்ரோத்துக்காக நீ அதை பண்ணிட்டேன்னா அதுதான் உன்னோட கான்ஷியஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உன் வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் ஒரு நிரந்தர ஆனந்தத்தை நீ அடையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறார். அவசியம் படிக்க வேண்டிய புக்கு. இதை நம்ம இமீடியட்டாக அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல புக். தேங்க்யூ.